விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கான இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பீமராஜ் ஐயர் அவர்களே, நீங்க சொல்லுங்க, விருச்சகத்துக்கு எப்படி அமையுது? விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறந்த பலன் கிடைக்கப் போகிறது. யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்களோ அவங்களே பார்த்துக்கிற அளவுக்கு இப்போ நீங்கள் வளர போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், அல்லது சில பேர் சொல்லி கேட்டிருப்போம். ஏதோ ஒரு விலங்கையோ ஒரு பறவையோ ஒருத்தர் காப்பாற்றியிருப்பார். அதன் பிறகு அவருக்கு அது வாழ்நாள் முழுக்க விசுவாசமாக இருக்கும். அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தன் உயிரை கொடுத்து காப்பாற்றும்னு சொல்லிட்டு இப்படிப்பட்டவங்க விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவங்க. கடந்த காலத்தில் இந்த ஆண்டு தொடங்கும் போது குரு பயிற்சிக்கு முன்னதாக வரைக்கும் ரொம்ப போராட்டம், கஷ்டம், உடல் ரீதியாக, சில பேருக்கு பண கஷ்டம், சில பேருக்கு வேலையில் கஷ்டம். அப்போல்லாம் யார் உங்களுக்கு ஆறுதலாக இருந்தாங்களோ, அடைக்கலம் கொடுத்தாங்களோ, அவங்களையெல்லாம் நினைத்து பார்த்து அவங்களுக்கு நல்லது செய்கிற அளவுக்கு நீங்கள் வளர போகிறீங்க. மிகச்சிறந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப யதார்த்தமாக அதை நம்ம சொல்லணும்னு சொன்னால், இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு ஆகாயமானத்தில் பயணம் பண்ணுறாருன்னா, அது பயண வழியிலையோ அல்லது லேண்டிங்கின் போதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால், இவர் வேண்டிக்கிட்டால் நல்லபடியாக இறங்கிடும். அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகிறது, பிரச்சனை ஆகாத அளவுக்கு காப்பாற்றப்படக்கூடிய அளவிற்கு உங்களிடத்தில் அந்த பூர்வ புண்ணிய பலம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால், விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவங்க அதில் பங்கு பெறுவீங்க. ஒரு கோயில் திருப்பணி நடக்க முடியாமல் பாதியில் நின்று கொண்டு இருக்குது, பல காலமாக தடைகள் வந்துகிட்டே இருக்குதுன்னு சொன்னால், விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அதில் உழைப்பையோ அல்லது பொருளையோ கொடுத்தாருன்னு சொன்னால், கோயில் திருப்பணி சீக்கிரமாக நடந்து கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அளவிற்கு பலன் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது வீட்டில் உங்களால் அவ்வளோ நல்லது நடக்கப் போகிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சரியாகும். உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. ஆன்மீக ஈடுபாடு மிக அதிகமாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் அனைத்தும் இப்போ தீரப்போகிறது. பிள்ளைங்க மிகப்பெரிய பள்ளியில், இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்த்து நிறைய பொருள் செலவு பண்ணுறீங்க, ஆனால் சரியாக படிக்கலை. சில பேருக்கு சகவாச தோஷம், ஒழுக்கமாக இல்லை. இந்த திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு தவறான முடிவு எடுத்து வச்சுருக்காங்க, கெட்ட பழக்கங்கள், இதெல்லாம் இப்போ உங்களால் சரியாக போகிறது. உங்களால் அந்த பிள்ளைகளை மாற்ற முடியும். இதற்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த அந்த தெய்வ பலம்னு சொல்லக்கூடிய ஒன்று முழுசாக கிடைக்க போகிறது. நீங்கள் நிறைய புண்ணிய பலனை அனுபவிக்கக்கூடியதாக இந்த ஆண்டு இருக்கும். நன்றி ஐயா. திரு அருண்குமார் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், விருச்சிகத்துக்கு எப்படி அமைய இருக்கு? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருஷத்தோட தொடக்கத்திலே 9வது இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறது ஒரு அற்புதமான வருடத்தை கொடுக்க போகுதுன்னே சொல்லலாம். ஏன்னா பேச்சளவில் நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம், ஓடி போன ராஜாவுக்கு 9ல் குரு வந்துச்சுன்னா போகிற இடமெல்லாம் சொந்த இடம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் வெற்றி அடையும். நான் விருச்சிகம் எப்போவுமே முன்கோபம், முரட்டுத்தனம், பிடிவாதம் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அர்த்தாஷ்டம சனி பிடியில் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 3 வருஷம் படாத பாடு பட்டுட்டிங்க. வேலை, தொழில், குடும்ப விவகாரங்களில் பல சிக்கல்கள் இருந்துச்சு. அந்த சிக்கல்கள் அத்தனையும் இந்த வருடம் முதல் உங்களுக்கு தீர்வை தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக திருமண வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண சோமங்கள பிராப்தங்கள் அத்தனையும் கூடி வரக்கூடியதாக இருக்க போகிறது. வைகாசி மாதத்துக்கு பிறகு உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால ஒரு புது தன்னம்பிக்கை, புது தைரியம், ஒரு புது தெம்பு வரும். உடல் ரீதியாக, மன ரீதியாக பிரச்சனைகள் இருந்தால் அது அத்தனையும் சரிவரக்கூடிய சூழலை கடவுள் ஏற்படுத்தி தருவார். ரொம்ப முக்கியமாக 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஒரு புது தைரியமாக நீங்கள் பல முடிவுகளை எடுத்து அதை செயல்படுத்துவீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய ஆற்றல்கள் உங்களுக்குள்ளே இருந்தால் கூட அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டீங்க. நான் 10 பேர்த்த கைட் பண்ணால் அவன் நல்லா இருக்கான் சார், எனக்குன்னு ஒரு சின்ன முடிவெடுத்தால் கூட அதில் பல தடுமாற்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கக்கூடியவருடைய தடைகள் எல்லாம் சரியாகும். ஏன்னா விருச்சிக ராசியில் பல பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருப்பேன், நாங்கள் யாரெல்லாம் பார்த்தா அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடந்துடும், ஆனால் எங்களை பார்த்துட்டு போய் வரவங்களுக்கு கல்யாணம் நடக்குதே தவிர எங்களோட ஜாதகம் பார்க்குறவங்க கல்யாணம் நடக்குது, எங்களுக்காக ஒரு திருமண முயற்சியை நாங்கள் எடுத்தோம்னா அதில் 1000 தடைகள் இருந்தது அப்படின்னு புலம்பல்கள் அத்தனையும் இந்த வருடத்தில் கண்டிப்பாக மாறும். திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் வைகாசி மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு செயல்படுத்தலாம். வண்டி வாங்கலாம், வீடு கட்டலாம், புதிய தொழில் தொடங்கக்கூடிய அனுகூலங்கள் அத்தனையும் ஏற்படக்கூடியதாக இருக்குது. 5ல் சனி பகவான் வந்திருக்கிறதுனால பிள்ளைகளுடைய உடல் நலத்தில் கவனம், பிள்ளைகளுடைய திருமண விவகாரங்களில் கொஞ்சம் நிதானம், கவனமாக செயல்படுறது ரொம்பவே நல்லது. 10ல் கேது இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரர்கள் வேலை, தொழில் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் நவம்பர் மாதத்திற்கு முன்னாடியே நடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரருடைய வாழ்க்கையில் பல்வேறு நல்ல பல மாற்றங்கள், திருப்பங்களை தரக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த வருடம் அமைந்தே தீரும். மிக்க நன்றி. நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்களே, உங்களுடைய பார்வையில் விருச்சிக ராசிக்கு எப்படி அமையுது? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டுகளாக இருந்த பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து அவங்க விடுபட போகிறாங்க. இவங்களுக்கு வெளியே ரொம்ப தைரியசாலிகளாக தெரியக்கூடியவர்களுக்கு உள் மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே.
இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 5ஆம் இடத்துல மாறுபட்ட 2 கிரகங்கள் சேர்ந்திருக்கு. செவ்வாய் சனியுடைய சேர்க்கை வந்து இவர்களுடைய ஒழுக்க விஷயத்தில் இவர்கள் கவனமாக இருக்கணும். இல்லாவிட்டால் மனசுக்கு இவங்களுக்கே பயம் வரும். இவங்களுக்கு சிக்கல் வருதோ இல்லையோ, வந்துருமோ அப்படிங்கிற பயம் வரும். அந்த குரு பயிற்சி வரைக்கும் அந்த பயம் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு என்னென்னா, நிறைய பேருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய பலர் வந்து இப்போ நம்ம விஆர்எஸ் வாங்கிடலாமா அப்படிங்கிற சிந்தனைக்கும் அவர்கள் வருவார்கள். இப்போ இவர்களுக்கு தன பஞ்சமாதிபதி குரு பகவான், அவர் பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார். அப்போ வெளிநாட்டுக்கு போகிறது, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறது, இங்கே இருந்தால் கூட ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை கிடைக்கிறது அப்படிங்கிற யோகம் உண்டு. எஜுகேஷனுக்காக சில பேர் வெளிநாட்டில் போய் ஒரு நல்ல உயர் படிப்பு படிப்பாங்க. விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது சார் அந்த நாட்டில் எங்களுக்கு அப்படின்னா, அதெல்லாம் இவங்களுக்கு சால்வ் ஆயிரும். நல்ல முறையில் படித்து நல்ல பெயர் வாங்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதே போல் தாய் தந்தைக்கு பக்கபலமாக இருப்பாங்க. பல விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைகள் எனக்கு இப்போ சப்போர்ட்டாக இல்லையே அப்படிங்கிற கவலையில் இருப்பாங்க. இப்போ இவர்களும் தாய் தந்தைக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, இவங்க பிள்ளைகளும் இவர்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அப்போ நல்ல ஒரு உயர்ந்த வாழ்க்கை, 9ஆம் இடத்துல குரு பகவான் வருவது ஒரு உயர்ந்த வாழ்க்கை கொடுக்குது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது. குருபலன் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக கல்யாண செய்தியும் கூடி வருகிறது. அப்போ நிறைந்த நல்ல செய்திகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம். கம்ப்யூட்டர் துறையை சார்ந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்படி நல்ல யோகங்கள் இருக்குது. மருத்துவத்துறையில் புகழ் பெறக்கூடிய யோகம் மருத்துவர்களுக்கு கிடைக்கிறது. இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைந்த அதிர்ஷ்டங்கள் பெருகணும், உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் பெருமாளை போய் வழிபாடு செய்வதும் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வதும் மிகச்சிறந்த வெற்றியை உங்களுக்கு உருவாக்கி தரும். நன்றி ஐயா. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர்மா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பார்வையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ விருச்சிக ராசிக்கு 3 பேருமே சொல்லிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டுன்னு. விருச்சிக ராசியை சார்ந்த விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு வந்து இந்த ஆண்டு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது வரைக்கும் நிறைய தோல்விகளை பார்த்தவங்க, இல்லை வந்து ஒரு அரசாங்க உத்தியோகம் எனக்கு ஸ்போர்ட்ஸ் இதில் வரணும்னு வெயிட் பண்ணியிருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அதற்கான ஒரு நல்ல காலகட்டம். அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் அரசாங்க வேலை வேணும்னா இந்த வருடம் அதற்கான முயற்சி பண்ணுங்கள். விளையாட்டுத்துறையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு உலக புகழ் பெறக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்க போகிறீங்க. அதே மாதிரி விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட் வந்து விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் இந்த தடவை ஒரு பெரிய நேஷ்னல் அவார்டோ இல்லை இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு இருக்கும். குரு பகவான் கேதுவோடு சேர்ந்து இருக்கும்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய துறைகளில் இருந்தீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறலாம். மருத்துவர்கள், விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து புதிதாக இப்போ இந்த வருடம் வந்து புதிய நோய்கள் எல்லாம் வரும். அதில் ஹிருதயம் சம்பந்தப்பட்ட நோய்களும் கால் வீக்கம் சம்பந்தப்பட்ட சில வைரஸ், அதில் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து புதிதாக மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய இதுக்கு ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வருடத்தில் ஒரு 12 ராசியில் ஒரு பேரும் புகழுமோட மக்களுக்காகவும் சேவை செய்து ஒரு பெயர் எடுக்க போகிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்களாக இருப்பீங்க. ஸோ ஒரு நாட்டுக்காக விளையாடி பேரை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் தான் உள்ளது. மிக்க மகிழ்ச்சி. எத்துறையிலையுமே வெற்றி பெறக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.